வணக்கம். மிக சிறப்பான ஒரு பேரணியை நடத்தி முடித்து பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டியமைப்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தங்களுடைய கருத்துரைகளை மிக சுருக்கமாக பதிவு செய்யும்படி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே உங்களோட பகிரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளையும் உழைப்பாளர் நாளான மே தினத்தையும் முன்னிட்டு தான் இந்த பொதுக்கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. எப்பவுமே மக்கள் மன்றம் மிக சிறப்பாக மே தினத்தை செய்வாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளையும் கிராமம் தோறும் ஒரு பிரச்சாரமாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். அது இங்கே இருக்கிற எல்லா தோழர்களுக்குமே தெரியும். கடந்த சில வருடங்களாக நம்ம இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒன்றா சேர்ந்து வைக்கிறோம். அது நான் எப்படி பார்க்குறேன்னா, மே தினம்னாலே உழைப்பாளர் தினம்னா கண்டிப்பாக அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்தியாவில் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் தொழிலாளர்களுக்கான நிறைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய தொழிலாளர்களுக்கான சட்டங்களை உருவாக்கி நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அதனால் அந்த நன்றி உணர்வோடு நம்ம உழைப்பாளர் தினத்தை எப்படி நம்ம அனுசரிக்கிறோமோ அதே போல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளையும் நம் மிகப்பெரிய ஒரு விழாவாக எடுக்கணும். ஏன்னா இந்தியாவில் அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 56 வயசு வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தார். அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் இந்த சனாதனத்தை எதிர்த்து அவர் போராடி இருக்கிறார், நிறைய எழுதியிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம அவரை பார்க்க முடியும். என்னதான் அவர் மதம் மாறினார். கண்டிப்பாக நம்ம இந்த இந்து மத இழிவிலிருந்து நம்ம வெளியேறணும்னா அதுக்கு பௌத்தம் என்கின்ற ஒரு மார்க்கம் தான் சரியான வழி அப்படின்றத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பல ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அந்த முடிவை அவர் எடுத்தார். கிட்டத்தட்ட 1935 எடுத்த முடிவு இது. நான் இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து கிட்டத்தட்ட அவருடைய 1956 அவர் புத்த மார்க்கத்தை தழுவுறார். கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அந்த புத்த மார்க்கத்துக்கு தழுவியிருக்கிறார். இப்படிப்பட்ட புரட்சியாளருக்கும் மே தினத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நிகழ்வு உழைக்கும் மகளிர் நாள். அந்த மகளிர் நாளுக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக இன்னைக்கு இப்படிலாம் ஒரு மைக் பிடிச்சி பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த உரிமையை கொடுத்ததே புரட்சியாளர் அம்பேத்கரும் தமிழகத்தில் தந்தை பெரியாரும் தான். அதை கண்டிப்பாக யாராலுமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை தலைமைகளுடைய கொள்கைகளை நம்ம தாங்கி இருக்கிறோமே அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் எழுதினாரு, நமக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தாருன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பெண்களுக்கான உரிமைகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு. பெண்களுக்கான இந்து மசோதா சட்டம், அந்த சட்டத்துக்காக அந்த சட்டத்தை ஏற்றி அதை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பதவியே தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் கிட்ட வராரு. அப்படிப்பட்ட பதவிக்காக அவருடைய வாழ்நாள் என்னைக்குமே நடத்தலை, மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த மிகவும் மகத்தான ஒரு தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய பிறந்த நாள் மிக சிறப்பாக நாம் நடத்த போகிறோம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி. இருந்தாலும் அதுக்கு நிறைய நம்மளுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால அதனால நம்ம நடத்த முடியாது அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே இப்போ நடத்துகிறோம். அதே மாதிரி குறிப்பாக இப்போ நம்ம இந்த கூட்டத்தினுடைய எலெக்ஷனுக்கு முன்னாடி மகேஷ் தோழர் நம்ம அக்கா சொன்னாங்க, நமக்கு நேரம் பற்றாக்குறை 15 நாள் தான் இருக்குது, இந்த கூட்டத்தை எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா எங்களுக்கு மக்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவ்வளோ அவசரமாக நம்ம போட வேண்டிய ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த பிஜேபி 10 வருஷம் நமக்காக என்ன பண்ணுச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் தெரியும். ஆனால் வெகுஜன மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கூட்டத்தை ரொம்ப சீக்கிரமாக விரைவாகவே நம்ம போட்டிருக்கிறோம்.
ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ஆண்டது 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டு, அதை வந்து பிஜேபி தான் பேர். ஆனால் இந்த 10 வருஷமாக இந்த இந்தியாவை ஆண்டது வந்து ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை தான் இவங்க ஒன்றா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைவேற்றிட்டு வராங்க. அந்த 10 வருஷத்தில் நம்ம சொல்லணும்னா எனக்கு கொடுத்த 10 நிமிஷம் பத்தாது. அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய அவங்களுடைய கேவலமான அந்த ஆர்எஸ்எஸ் புத்தியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லணும். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு 2 வருஷத்துலேயே வந்து என்ன எதில் கை வச்சாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து கை வைக்கிறாங்க. ஏன்னா எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவசமாக இருக்குது. அந்த சட்டத்தை வந்து இவங்க நீத்து போக செஞ்சது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்ப்பில் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம். அதாவது முதல்ல தொடக்கத்தில் இருந்த அரசமைப்பு சட்டத்தில் எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்து மேலே வன்முறை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது, அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை அதில் இருக்குது. அதே மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்பி வந்து என்கொயரிலாம் வந்து பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணுன்ற அவசியம் இல்லை. அவங்க மேலே வன்முறை ஏவப்பட்டால் அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றது தான் சட்டம். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அதை நீத்து போக வச்சு அவங்களுக்கு வந்து பிணை கொடுக்கலாம். டிஎஸ்பி ஒரு என்கொயரி ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணும், எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்ற ஒரு மக்கள் விரோத அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டே எஸ்சி மக்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்படி வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த சட்டத்தை நீத்து போக வச்சது. இதை எதிர்த்து பல்வேறு இயக்கங்கள் போராடினாங்க. அதே மாதிரி யூபிலேயே வந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட 14 பேர் உயிர் நீத்தாங்க. அவங்கள வந்து காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா சுட்டு கொண்டாங்க. போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தோழர்களை வந்து சுட்டு கொண்டு 14 பேர் உயிர் நீத்து மீண்டும் அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. அதனால சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, போராட்டம் தான் எல்லாத்துக்குமே தீர்வு. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்கள் அவசரமாக வந்து அது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமல், அது மக்கள்கிட்ட கருத்து கணிப்பும் கேட்காம அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பல மாதங்களாக கிட்டத்தட்ட வருட கணக்கில் வந்து விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக பிஜேபி மோடி அரசு மண்டியிட்டு அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து சட்டத்தை மீறும் போது அதுக்கு தக்க பதிலடி எப்படி நம்ம கொடுக்கணும்னா போராட்டத்தின் மூலம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னுதாரணமாக இருந்தது தான் தமிழ்நாடு. அரசமைப்பு சட்டத்தில் முதல் முறையாக வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது வந்து நம்மளுடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக தான், இந்த போராட்டத்தின் விளைவாக தான் வந்து அவங்க சட்டம்லாம் அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அராஜகம் இவங்க பிஜேபி பண்ணுற ஒவ்வொரு அராஜகத்தையும் நம்ம போராட்டத்தின் மூலமாக தான் முறியடிக்க முடியும். வெறுமனே பேச்சினாலேயோ இலக்கியங்கள் கூட்டம் நடத்துறதுனாலையோ இல்லை பல புத்தகங்கள் எழுதி மட்டுமே இவங்களுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்க முடியாது. மக்கள் திரள் போராட்டங்கள் மட்டுமே இவங்களை வந்து மண்டியிட செய்ய முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வெறுப்பு வந்து இவங்க 10 ஆண்டு காலங்களாக இஸ்லாமியர்களை பார்த்தாலே சாதாரண மக்கள் கூட ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. சிஏஏன்ற ஒரு சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களை என்னவோ இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலங்களில் மிகவும் மோசமான சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு முழுக்க இஸ்லாமியர்கள் தான், அவங்களுடைய பங்களிப்பு தான் இன்னைக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கு அவங்க தான் முழுக்க காரணம். இன்னைக்கு வெள்ளையர்களை வந்து வெளியேறு இயக்கமாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பேசுறது எல்லாமே இஸ்லாமியர்கள் வகுத்த அந்த போராட்டம் தான். இஸ்லாமியர் இன்னைக்கு டெல்லியை ஆண்டு பேரரசு பகதூர் ஷாவுக்கு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அவங்களுடைய போராட்டத்தை எல்லாமே மறைச்சி இந்த இந்தியாவே வந்து ஒரு இந்து ராஷ்டிரமாக அமைக்கணுன்றதுக்காகவே இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வையும் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அவங்க வந்து அந்நியர்கள், அவங்களுக்கு தான் ஒரு பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானேன்ற ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நாடு பிரிவினை ஆகும்போது கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்க.
அது எந்த நம்பிக்கையிலனா, இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கே எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும் இருக்கலாம், நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற மிக சிறந்த தலைவர் நேரு அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதினால தான் இஸ்லாமியர்கள் இங்கே வாழ்ந்தாங்க. இன்னமும் அவங்க இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்கள விரட்டணும், அவங்கள வெளியேற்றணும்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு தீவிரவாதிகள் போல சித்தரிச்சுட்டு வருது இந்த பிஜேபி கவர்மெண்ட். இந்த சூழ்ச்சிகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மத நல்லிணக்கம் குறித்து பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் சரி, எழுத்தாளர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க வந்து கேள்விக்கு இடம் இல்லாமல் உடனே சுட்டு தள்ளுறாங்க. அப்படி மத நல்லிணக்கம் குறித்து பேசினவங்க தான் கௌரி லங்கேஷ். இன்னைக்கு அவங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தம் தான் காரணம். இது எத்தனை பேருக்கு நம்ம வந்து தெரியும்ன்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு எல்லாமே விலை போயிடுச்சு. பத்திரிகை துறையாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையுமே வந்து பிஜேபிக்கு என்ன சொல்றது, கால் கழுவிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு விலை போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாவையாக மாறி மோடி கவர்மெண்ட்டுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட உக்கிரமான போராட்டம் இருக்குது, நம்பிக்கைக்குரிய மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை ஒன்று திரட்டி கண்டிப்பாக நம்மளால போராட முடியும். இந்த 2024 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கொடுக்கணும். அதுக்கான முன்மாதிரியாக அமைந்தது தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு போராட்டத்துக்கு என்னைக்குமே சலிச்சது கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே போராடி பெற்ற உரிமைகள் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அது ஒவ்வொரு உரிமையும் பறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களை எடுத்து எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்கள் குறித்து பேசினார். எல்லாத்துக்குமே போராட்டம் தான் தீர்வு அப்படின்றத நமக்கு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு முன்மாதிரி தான் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே வந்து தலை சிறந்து இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமைகளை பேசுகிற விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நம்மளால பேச முடியுது. அதுக்கான அடித்தளம் பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் நமக்கு அடித்தளம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அமெரிக்கா, நான் தான் வல்லரசு நாடுன்னு சொல்ற அந்த அமெரிக்காவையே வந்து இன்னைக்கு கியூபா வந்து ஆட்டி படைக்குது. ஏன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தினம் பேசுறோம், தினம் மக்கள் கிட்ட போய் பேசும்போது பொது உடைமை சித்தாந்தத்தை தான் நம்ம பேசுறோம். நமக்கு முன்னாடி பேசின தோழர் மேகலா அவர்களும் சொன்னாங்க, நம்ம லெனின் தோழர் வந்து எப்படி மக்களை வந்து அணிதிரட்டினார், எப்படிப்பட்ட மக்கள் கிட்ட செய்திகளை கொண்டு போனாருன்னு சொல்லி. இந்த மாதிரி நமக்கு மன தைரியத்தோடவும் எதுக்கும் உயிரையே துச்சமென நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. மக்கள் திரள் போராட்டம் இருக்கு. இங்க சாதி, மதம் எல்லாமே கடந்து, கட்சி, இயக்கம் எல்லாமே கடந்து நாம வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை 2024 விரட்டலைன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.